என் முதல் நாயகன் நீ, வாழ்வின் காவலன் நீ, என் முதல் காதலும் நீ, எந்தன் தேடலும் நீ. தொட்டிலா என்னை தூக்கி ஆடும் தோள்கள் வேண்டுமே, முத்தமாய் என்னை குத்தும் மீசை வேண்டும் மீண்டுமே. கனவென நம்பி எழுவேனே, நீ கண் முன் தோன்ற வேண்டுமே. கடவுளை போல எங்கேயோ என்னை விட்டு போன வானமே. என் முதல் நாயகன் நீ, வாழ்வின் காவலன் நீ, என் முதல் காதலும் நீ. தாத்தா பாட்டிக்கும் பேரனுக்கும் இருக்கிற உண்மையான பாசம் இதுதான். நான் கிளம்புறேன் பாட்டி, யூஎஸ்க்கு போறேன்னு வெறும் வாயால தான் இவர் சொல்றாரு. ஆனா மனசு ஃபுல்லா தாத்தா பாட்டி கிட்ட தான் இருக்கு. பாய் சொல்லிட்டு கார்ல உட்கார்ந்ததும் அடுத்து அவர் பண்ண விஷயத்த பாருங்க. இந்த வீடியோ பாக்குறதுக்கே ரொம்ப எமோஷனலா இருக்கு. எத்தனை உறவுகள் இருந்தாலும் லிமிட்டே இல்லாத ஒரு பாசம் அப்படின்னா அது நம்ம தாத்தா பாட்டி பேர பசங்களுக்கு கொடுக்கிற ஒரு பாசம் தாங்க. நம்ம அம்மா அப்பா நம்ம கிட்ட கூட அவ்வளவு நல்லா பழகி இருக்க மாட்டாங்க, பாசம் காட்டி இருக்க மாட்டாங்க, கேட்டதெல்லாம் வாங்கி தந்திருக்க மாட்டாங்க. ஆனா அதுவே தன்னுடைய பேர பசங்க பேத்தின்னு வந்துட்டா என்ன ஆனாலும் செஞ்சிருவாங்க. எவ்வளவு செலவானா என்ன, என் பேரன் கேட்டுட்டா, என் பேத்தி கேட்டுட்டா அப்படின்னு உலகத்தையே கையில எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு தாத்தா பாட்டியோட பாசம் ரொம்பவே பெருசு. அண்ட் இவரு பாத்தீங்கன்னா வெக்கேஷன் முடிஞ்சு இந்தியால இருந்து கிளம்பி யூஎஸ்க்கு போறாரு. இதுக்கப்புறமா மறுபடியும் எத்தனை வருஷம் கழிச்சு நம்ம இந்தியாவுக்கு வந்து தாத்தா பாட்டிய பார்க்க போறோம்ன்ற ஏக்கத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணி அழறாரு. தாத்தாவை கட்டி பிடிச்சிட்டு ஒரு பக்கம் எமோஷனலா இருக்கும்போது அந்த சைட்ல பாட்டியும் கண்ணீர் விடுறாங்க. பாய் சொல்லிட்டு கார்ல எல்லாம் உட்காந்துடுறாரு. பட் இருந்தாலும் அவங்கள பிரியறதுக்கு மனசே இல்ல. எப்பவுமே நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு குட் பை சொல்லிட்டு வரும்போது அப்ப எதுவுமே தெரியாதுங்க. ஆனா சொல்லிட்டு ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் நடந்து போனாலோ இல்ல டிராவல் பண்ணும்போது தான் தெரியும் இதுக்கப்புறமா அவங்கள எப்ப பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்துரும்ல. அப்படிதான் இவருக்கும் வந்திருக்கு. கார்லயே பயங்கரமா ஃபீல் பண்ணி அழறாரு. அதுக்கப்புறமா அப்படியே திரும்பி பாக்குறாரு. தாத்தா பாட்டியோட முகத்தை பார்த்துட்டே கிளம்புறாரு. இந்த வீடியோ பாக்குறதுக்கே ரொம்ப எமோஷனலா இருக்கு. ஆதி அப்படின்றவர் தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காரு. இப்போ நான் யூஎஸ்க்கு வந்துட்டேன், டிஸ்டன்ஸ் தாங்க கூடி இருக்கு, ஆனா அந்த லவ் குறையவே இல்லை. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு குட் பை சொல்றது கண்டிப்பா ஈஸியான விஷயமே கிடையாதுன்னு இவரு ஷேர் பண்ணிருக்காரு. இதே மாதிரி ஒரு மொமெண்ட் நீங்களும் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. சாமி நீங்க பண்ணுங்க, உங்க காலில் கும்பிடுற இந்த வேலையே வேண்டாம். எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நாள்? கிடைச்சாலும் கிடைக்கும், கிடைக்காட்டியும் இல்லை.